காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு மூர்த்தியோட சேர்ந்து கண்ணுக்கு தெரியாத அந்த ஆளை தேடி அலையறா. நான் அவகிட்ட பேசி பார்த்தேன். என்னால அவ மனச மாத்த முடியல. நீங்க பக்கத்திலேயே இருக்கீங்க, திருத்துவீங்கங்கிற நம்பிக்கையில தான் இத சொல்றேன். கவனிக்காம விட்டு இப்ப அவ வாழ்க்கையும் கெடுத்துட வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ ஹலோ. அம்மா, அப்பா, அம்மா நான் கிளம்புறேன். ஏய் நில்லு. எங்க கிளம்பிட்ட? காலேஜ்க்கு. நீ ஒன்னும் காலேஜ்லாம் போக தேவையில்ல. ஏன்பா? நீ படிக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? ஆரஞ்சு பல்லுகளை கழட்டி போடு. வீட்டு வாசப்படியை தாண்ட காலை உடைச்சு உள்ள உட்கார வச்சிரு. ஜாகிரதை. நான் என்னப்பா பண்ண? நீ எதுவும் பண்ணிட கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்பா இப்படி சம்பந்தம் இல்ல. ஏத்தா பேசுற? வீட்டு வாசப்படி தாண்ட கொன்னு போட்டுற உன்னை. போகல. நீங்க டேய் டேய் நில்லுடா. அங்கிள் ஓடாதீங்க, நில்லுங்க அங்கிள். ஏய் நில்லு நில்லு. பாவி பைய போறான் பாரு. டேய் பாட்டி பாட்டி மெதுவா எந்திரிங்க பாட்டி. என் கைய பிடிச்சுக்கோங்க. சரி. வலிக்குதா பாட்டி? இல்ல இல்ல லேசா தலை சுத்துது. ஐயோ வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க பாட்டி. பாட்டி கையில அடிபட்டுருச்சா பாட்டி? இல்லம்மா, கட்டையில போற கண்ணை பொரடியில வச்சுட்டு சைக்கிள் ஓட்டுறான். நல்ல வேளை காய் எதுவும் ஆகல. சரி பாட்டி இங்க உட்காந்துருங்க, இதோ வந்துடுறேன். இந்தாங்க பாட்டி, சோடா ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் மெதுவா நடந்து போய்க்கிறேன். நான் உங்களை கொண்டு போய் விட்டுடுறேன். வாங்க பாட்டி. இவ்வளவு அறிவா பேசுறியே, உன் வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடே இல்ல. நான் ஆசிரமத்துல தான் இருக்கேன். உன் அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க? எனக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்ல. எங்க ஆசிரமத்துல இருக்க யாருக்குமே அப்பா அம்மா இல்ல. ஆனா கவிதாக்கு அப்பா இருக்காரு. கவிதாவா? அது யாரு? என் ஃப்ரெண்டு. அவ எங்க இருக்கா? அவளும் ஆசிரமத்துல தான் இருந்தா. அவ வீட்டுக்கு போகணும்னு சொன்னாலா, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன். ஏமா நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவியா? ஆமா, மதர் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பாட்டி நான் இதுல இருந்து ஒரு தக்காளி எடுத்துக்கவா? இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, லேசா பசிக்குது அதான் கேட்டேன். நீ சாப்பிடலையா? இல்ல. இந்த வாங்கிக்க. உங்களுக்கு வேணுமா? இல்ல எனக்கு வேணாம், நீ சாப்பிடு. பாட்டி கீழே விழுந்ததுன்னு வலிக்குதா? நீ என் கூட பேசிட்டு இருந்ததுல எனக்கு வலியே போயிடுத்துமா.
இங்க இருந்து உங்க வீடு ரொம்ப தூரமா? இல்ல இல்ல, பக்கத்துல தான், அடுத்த தெரு. வா. பாட்டி, உங்க வீட்ல யார் யாரெல்லாம் இருக்கா? நான், என் பொண்ணு, அப்புறம் என் பேத்தி பிரியா. அவங்க எல்லாம் கடைக்கு வர மாட்டாங்களா? என் பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. ஏன், உடம்பு சரியில்லையா? இல்ல இல்ல, அவ டாக்டர். ஓ அப்படியா? ம். உங்க பேத்தி? அவ தூங்கிட்டு இருந்தா. ஓ, இவ்ளோ நேரமா தூங்குவாங்க? ம், ம், ஆமா. நான்லாம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு படிப்பேன், இல்லனா மதர் திட்டுவாங்க. ம், ம். ஆமா, உங்க ஆசிரமம் எங்க இருக்கு? அங்க இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா கவிதா கூட தான் போகணும். அவ எங்க இருக்கா? அவங்க வீட்ல தான் இருந்தா. நான் வந்து பார்த்தேன், காணோம். நான் அவளை திரும்பவும் பார்த்து ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போகணும். ஆமா பாட்டி, உங்க வீடு எங்க? அதோ, அதான் எங்க வீடு. வா. பாட்டி சொல்றேன்ல, வா. வைதேகி, ஆ? நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். வா. நீங்க என்ன அடிக்க மாட்டீங்கல்ல? குழந்தைய போய் யாராவது அடிப்பாங்களா? நீ வா, நான் உனக்கு பொம்மையெல்லாம் தரேன். கரடி பொம்மை வச்சிருக்கீங்களா? ஆ, கரடி பொம்மை, பேபி பொம்மை, அப்புறம் ட்ரெயின் பொம்மை எல்லாம் வச்சிருக்கேன். நீ வா, காட்டுறேன். ஏய், சாப்பிடலையா? பாட்டி, நாங்க 2 பேரும் பொம்மையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுறோம். இல்ல வைதேகி? ம். பாட்டி, நான் போட்டுமா? சரி சரி, நீ போய் விளையாடு, நான் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். சரி, ம். வா. என்ன இவ்ளோ கோவம்? சித்தி, நான் உங்களை பிரியாவை குணப்படுத்துற வேலையை மட்டும் தான் பார்க்க சொன்னேன். நானும் அதை தாண்டா செய்யறேன். மாமாவுக்கு ஃபோன் பண்ணி ரோகிணி பத்தி நீங்க எதுவும் சொல்லலையா? எதுக்குடா இப்படி ஆவேசப்படுற? எனக்கு பிரியா மேல மட்டும் இல்ல, ரோகிணி மேலயும் அக்கறை இருக்கு. ஏன், எனக்கு ஓ மேல கூட அக்கறை இருக்கு. நீங்க மாமா கிட்ட என்ன பத்தி சொன்னா நான் எல்லாத்தையும் நிறுத்திடுவேன்னு நினைக்கிறீங்களா? டேய், அவருக்கும் சில விஷயங்கள் தெரியட்டும்னு நினைச்சேன். அதனால நீ உன் முடிவை மாத்திக்கிட்டா எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான்டா. யாருக்காகவும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். நீங்க என்ன பத்தி அவர்கிட்ட என்ன வேணா சொல்லுங்க, ரோகிணி பத்தி எதுக்கு சொல்லணும்? ரோகிணி சின்ன பொண்ணு, அவ பக்கத்துல இருந்தா நானே அவளை கண்டிச்சிருப்பேன். என் பேச்ச கேட்க வேண்டிய அவசியம் இல்லாத தூரத்துல அவ இருக்கா. அவ யார் பேச்ச தட்ட முடியாதோ அவங்க கிட்ட தானே நான் சொல்ல முடியும். நீங்க அவளை பத்தி மாமா கிட்ட சொன்னதுனால என்னாச்சு தெரியுமா? ரோகிணிய காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதுதான் நீங்க அவளுக்கு செய்ய நினைச்ச நல்லதா? அவளை காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரா? அவளை கண்டிச்சு வைங்கன்னா படிப்பு நிறுத்தினா என்னடா அர்த்தம்? உன்னை விட உங்க மாமா பெரிய முட்டாளா இருப்பார் போல இருக்கு. அவரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இந்த விஷயத்த அவர் காதுக்கு கொண்டு போன நீங்க தான் முட்டாள். எனக்கு கோவம் இருக்கு, ஆனா எல்லாத்தையும் நிதானமா யோசிச்சு செய்றேன். நீங்க நிதானமா இருக்கிறதா சொல்லிட்டு விளைவை பத்தி யோசிக்காம ரோகிணி வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க. இனிமே அவ வீட்டுல தான் இருக்கணும். யாரு செய்யறது சரின்னு நீங்க புரிஞ்சுக்க இது ஒண்ணு போதும். வழக்கமா என்னதானே யோசிக்க சொல்லுவீங்க, இப்ப நான் சொல்றேன், நீங்க யோசிங்க. வரேன். வாய் தவறி உங்களை முட்டாள்னு சொல்லிட்டேன், சாரி. மூர்த்தி, டேய், ஜானகி,
ஹலோ. நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? எனக்கு யாரும் புத்தி சொல்ல தேவையில்ல. ரோகிணிய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு தான் அவளை கவனிங்கன்னு சொன்னேன். அதுக்காக ஒரேடியா அவளோட படிப்பை நிறுத்திட்டா அவளோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நீ கூட படிச்சு முடிச்சு பெரிய டாக்டரா இருக்க, உன் வாழ்க்கை மட்டும் நல்லாவா இருக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். அது நீ ஊருக்கு சொல்ற பதில். எங்க பேச்ச கேட்காம வீட்டு விட்டு ஓடி போய் இந்த நிமிஷம் வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கியான்னு உன்னையே கேட்டுக்கோ. நான் ஏன் விஷயத்த பேச வரல. நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. தயவு செஞ்சு ரோகிணிய காலேஜுக்கு அனுப்பி வைங்கண்ணா. என்ன அண்ணனு கூப்பிடுற அருகதை உனக்கு இல்ல. என் பொண்ணை பத்தின அக்கறையும் உனக்கு தேவையில்லை. அவ வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். போனவை அண்ணா, அண்ணா ப்ளீஸ். ஹாய். 11 நிமிஷம் 42 செகண்ட் நீ லேட்டு. அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. 4:30க்கு வர வேண்டிய பஸ் 4:40க்கு தான் வந்துச்சு. நடுவுல டிராபிக் வேற. வர வர நீயும் நல்லா பேச கத்துக்கிட்ட. சரி, இது என்ன கையில நோட்டு? இன்னைக்கு தான் கிளாஸ் இல்லையே. ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு கொண்டு வந்தேன். கூட அத பாப்போம். அட குடுன்றல்ல. அதுல என்ன எழுதி இருக்குன்னு நான் பாக்குறேன். கிளாஸ் ப்ரொஃபசர் கொடுத்த நோட்டு தான். இதுல வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கேண்டா இப்படி பதட்டப்படுற? ஆமா, எனக்கு பதட்டமா தான் இருக்கு. நீ தப்பா நினைச்சிட்டனா? அதெல்லாம் நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. அந்த நோட்டை நீயே வச்சுக்கோ. நோட்டு இல்ல அனிதா. அனிதா அனிதா ஒரு விஷயம். ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி தடுமாறுற? இல்ல, நீ உங்ககிட்ட இருக்கிறதுலயே நல்ல சட்டையா போட்டுட்டு வான்னு சொன்னியா, அதான். ஓ, உன்கிட்ட பேசிட்டு இருந்ததுல நான் அதெல்லாம் மறந்துட்டேன். இன்னைக்கு நாம சினிமாக்கு போறோம், ஓகே? அதுக்குதான் உன்னை நான் நல்ல ஷர்ட்டா போட்டு வர சொன்னேன். போலாமா? அனிதா. என்ன? ஒன்னும் இல்ல. படத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட தனியா 2 நிமிஷம் பேசணும். இப்ப நம்ம தனியா தானே இருக்கோம், இங்கே பேசு. இப்ப வேண்டாம், அப்புறமா டைம் ஆயிடும். கரெக்ட் தான். அப்புறம் படத்துக்கு நாம மட்டும் போகல, கூட இன்னொருத்தரும் வராரு. யாரு? சஸ்பென்ஸ். இப்ப நேரா அவர் இருக்கிற இடத்துக்கு தான் நாம போறோம். அவரை கூட்டிக்கிட்டு அப்புறம் தான் தியேட்டர், ஓகே? சரி, வா. ஆட்டோ ஆட்டோ. டி நகர் போகணும்னா போலாமா? ஏறு. என்ன பராக் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? ஏறுன்னு சொல்றேன்ல. இப்ப இந்த கரடி என்ன பண்ண போகுது தெரியுமா? என்ன பண்ண போகுது? கடிக்க போகுது, கடிக்க போகுது. கடிச்சிருச்சு. பிரியா, வைதேகி 2 பேரும் காஃபியை குடிச்சிட்டு அப்புறமா விளையாடுங்க. ஆன்ட்டி உங்களுக்கு, இது எனக்கு. பாட்டி உங்களுக்கு. நான் குடிச்சிட்டேன். எங்க ஆசிரமத்துல நானு, கவிதா, மேரி, ரோசி, ரஜினா எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் காஃபி குடிப்போம், சாப்பிடுவோம், படிப்போம்.
எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வரியா? கவிதாவை காணோம். நான் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவ இந்நேரம் ஆசிரமத்துக்கு போயிருப்பா. அவ அவங்க அப்பா கிட்ட போகணும்னு சொன்னா பாட்டி. அவங்க வீட்டுக்கு கூட நானும் அவளும் போனோம். எப்ப போனீங்க? அது மண்டே. ஆ, வைதேகி, நீ என்கிட்ட பேசு. ஓகே. ஆ, நீ என் கூடவே இருக்கியா? நான் போகணும். அப்போ நானும் உன் கூட வரட்டுமா? அங்க சின்ன குழந்தைங்கள தான் சேர்த்துப்பாங்க. உங்களை மாதிரி ஆன்ட்டிலாம் எங்களை வந்து பார்த்துட்டு ஸ்வீட்டு, பழம், சாக்லேட்டு, பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அப்போ நானும் அத்தை கூட வந்து உனக்கு சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி தரேன். ஆமா, நீ எங்க இருக்க? ஏய், அவளை கொஞ்சம் காஃபி குடிக்க விடுடி. நீ குடிமா. சரி சரி, நீ குடிச்சிட்டு அப்புறம் சொல்லு. ஆன்ட்டி, நீங்களும் குடிங்க. ம். தேங்க்ஸ் பாட்டி. நானும் தேங்க்ஸ். ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருங்க. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். டிஃபனா? அவ்வளோ டைம் ஆயிடுச்சா? ஆமாண்டி கண்ணு, மணி 5 போகுது. ஐயோ, அப்ப எனக்கு லேட் ஆயிரும். நான் கிளம்புறேன்ப்பா. வைதேகி, நீ போ வேண்டாம், இங்கே இரு. கவிதா பாவம்ல, அவளை நான் கண்டுபிடிச்சு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போகணும். நீ அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். ஆன்ட்டி, நான் வேணா கவிதாவை கூட்டிட்டு வரட்டுமா? நீ அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அவளே இங்க வருவா. அவகிட்ட ஃபோன் இல்லையே. அவ என்னோட சின்ன பொண்ணு. அவளுக்கு வழியும் தெரியாது. பரவாயில்ல, நீ இங்கே இரு. பாட்டி, சொல்லுங்க பாட்டி. வைதேகி, உங்க ஆசிரமம் எங்க இருக்கு? அங்க இருக்கு, ரொம்ப தூரம். உங்களுக்கு தெரியாது பாட்டி. நான் உன் கூட வரட்டுமா? பாட்டி, நான் மதர் கிட்ட சொல்லாம வந்துட்டேன். மதர் என்ன பார்த்த உடனே திட்டுவாங்க. நீங்க வந்தா உங்களையும் சேர்த்து திட்டுவாங்க. நான் அவங்க கிட்ட வந்து பேசுறேனே. நான் கவிதாவை கூட்டிட்டு தான் ஆசிரமத்துக்கு போகணும். அவ எங்க இருக்கா? தெரியலையே. நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் விளங்க மாட்டேங்கிறதுடி. எனக்கு டைம் ஆயிடுச்சு பாட்டி. இன்னொரு நாள் வரேன். வரேன் பாட்டி. ஏய், நீ இங்கே இரு, போகாத. ஆன்ட்டி, நான் நாளைக்கு வரேன் ஆன்ட்டி. நீ போய் சொல்ற. நிச்சயமா வருவேன். போகாத. நான் போகணுமே ஆன்ட்டி. நீ போனா நான் உன் கூட டூ விட்டுடுவேன். ப்ளீஸ் ஆன்ட்டி, நான் இப்ப போய் தான் ஆகணும். நான் நாளைக்கு வரேன். போ, என் கூட பேசாத. ஆன்ட்டி, ஆன்ட்டி, பேச மாட்டீங்களா? ஆன்ட்டி, கொஞ்சம் கிட்ட வாங்கல. என்ன?